லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இவங்க ரெண்டு பேரும் பாக்குறத பார்த்தா வெள்ளாடு வேலியை தாண்டிடும் போல இருக்கே. ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஆண்டி? யாருமா நீ? ஆண்டி மறந்துட்டீங்களா? நான் உமாவோட ஃப்ரெண்ட் பூஜா, யுஎஸ்ல இருக்கனே. ஓ ஆமா ஆமா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி. அவங்க பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். உனக்கு அவங்க கிட்ட என்ன தேவையில்லாத பேச்சு? என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்த பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அட எதுக்கு சீதா நாம ஒண்ணு பேச அதை கேள்விப்பட்டு அவன் ஒண்ணு பேசி ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். வேண்டாம் விடு. ஒண்ணும் இல்லம்மா, வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதான். சின்ன பிரச்சனையா? பரவாயில்ல ஆண்டி. ஆண்டி என்னம்மா? போன வாட்டி நீங்க பண்ணி கொடுத்த பருப்பு பொடி, பூண்டு பொடி, இட்லி மிளகா பொடி, புளியோதரை பொடி, அத வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டு அசந்து போயிட்டாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு இந்த தடவையும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வந்து பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. என்னம்மா பண்றது? போய் சொல்லு, பொடி எதுவும் கிடைக்கல, வீட்டுக்கு நடுவுல பெரிய கோடா போட்டு வச்சிருக்காங்கன்னு போய் சொல்லு. என்னங்க நீங்க எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சண்டை போடல சீதா, உள்ளத சொன்ன, உண்மையே சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டி. என் பசங்களுக்காக அது கொஞ்சம் செஞ்சு தர முடியுமா? ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் இப்ப ரொம்ப செலவாகுமா? என்னங்க நீங்க? விடு சீதா, இது என்ன சாமியார் மேடமா? வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் தூக்கி தூக்கி கொடுக்கறதுக்கு? ஐயோ அங்கிள், நீங்க தப்பா நினைக்கலனா அதுக்கு எவ்வளவு பணமோ அதை நான் கொடுத்துடுறேன். ஒரு பாட்டிலுக்கு 200 ரூபாய்க்கு கம்மியா இல்லைன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட வேண்டியதுதான். சரி, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கேளுங்க. 200 ரூபாய் சொன்னா பத்தாது, நம்ம வாங்குற பொருளுக்கே சரியா போயிடும். நீயே சொல்லுமா. நீங்களே சொல்லுங்க அங்கிள். ஒரு 500 ரூபாய். ஐநூறா? இல்ல அங்கிள், ஒரு பாட்டிலுக்கு 1000 ரூபாய் தரேன். சரி, ஏதோ அமெரிக்காவில இருந்து வந்து இங்க வந்து கேட்கறதுனால ஒரு 1000 ரூபாய்க்கு நாங்க பண்ணி கொடுத்துறோம். என்ன சீதா, பண்ணிடலாம் தானே? பண்ணிடலாம். பாவம் தெரிஞ்ச பொண்ணா வேற இருக்கு. என்னம்மா, எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணா ஒரு 4 பாட்டில் இருந்தா போதுமா? அங்கிள், உங்களால 10 பாட்டிலா கொடுக்க முடியுமா சொல்லுங்க, நான் 10,000 கொடுத்துடுறேன். 10,000? என்னம்மா, உண்மையாவே 10 பாட்டில் வேணுமா? இதுல என்ன இருக்கு? பணத்தை நான் மொத்தமா கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். நம்மளும் தான் இருக்கோமே, வாழ்க்கையில எது எதையோ கத்துக்கிட்டோம், கிறகும் இந்த சமையல ஒழுங்கா கத்துக்காம போயிட்டோமே. பூண்டு பொடிக்கும் பருப்பு பொடிக்கும் புருஷனும் பொண்டாட்டி பவுண்ட் ரேட்டு சொல்றாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ண எப்படியும் ஒரு நாள் ஆகும்மா. நாளைக்கு காலையில தான் ரெடி ஆகும். நாளைக்கு மத்தியானம் தான் ஃப்ளைட். நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க, நாளைக்கு காலையில வந்து நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி. என்ன? உமாக்கு தெரியாம தான் உங்ககிட்ட பொடி வாங்குறேன். நீங்க அவகிட்ட எதுவும் சொல்லிட வேண்டாம். இத நானே சொல்லலான் இருந்தேன். அவ ஆபீஸ் போன பிறகு ஒரு 10 மணிக்கு மேல வந்து வாங்கிட்டு போயிரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் எதுவும் வந்துடக்கூடாது பாரு, அதுக்கு தான் சொன்னேன். ஓகே அங்கிள். ஒவ்வொன்னுலயும் 2 பாட்டில் ரெடி பண்ணி வச்சிருங்க. நான் நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கிறேன். ஓகே சரிம்மா.
நான் வரேன் ஆண்டி. வரேன் அங்கிள். சரிம்மா. சீதா, அந்த சவுக்கு உள்ள இருக்குல்ல? ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ். என்னங்க இது? சாதாரண பருப்பு பொடி புளிக்காய்ச்சலுக்கு ஒரு பாட்டிலுக்கு 1000 ரூபாயா? ரொம்ப அநியாயமா இல்லையா? இறக்கமே இல்லாம இவ்ளோ விலை சொல்லிருக்கீங்களே. சீதா, நான் எங்க விலைய சொன்னேன்? நான் ஏதோ ஒரு 200 250 கேட்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு அவளே 1000 ரூபா தரேன்னு சொன்னா நான் என்ன பண்ணட்டும்? அவ சொல்லும் போது தான் தெரியுது இதெல்லாம் கடையில என்ன விலை வச்சு விற்கிறாங்கன்னு. இந்த 10,000 வந்தா இந்த மாசத்தை எப்படியாவது ஓட்டிடலாம். அடுத்த மாசம் வர்றதுக்குள்ள வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். அதுவும் சரிதான். ஆனா இதையெல்லாம் வாங்கி அரைக்கிறதுக்கு எல்லாம் வாங்க வேண்டாமா? அதுக்கு பணம் வேணும்ல. என்ன சீதா, இத இப்ப வந்து சொல்ற? இத அவ இருக்கும்போதே சொல்லியிருந்தா அவகிட்ட பாதி பணத்தை அட்வான்ஸா வாங்கியிருப்பேன்ல. நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, நானும் அதை சொல்ல மறந்துட்டேன். சரி, இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆகும்? எப்படியும் நல்ல பொருளா வாங்கி செய்யணும்னா 2000 2500 ரூபாய் தேவைப்படும். ஏ சீதா, உங்ககிட்ட இல்லையா? இருந்திருந்தா நீங்க கேட்காமயே எடுத்து கொடுத்து இந்நேரம் கடைக்கு அனுப்பி விட்டுருப்பேன்ல. என்கிட்ட சுத்தமா பணம் இல்லைங்க. உங்ககிட்டயும் இல்லையா? என்கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் லிஸ்ட போட சொல்லி நானே வாங்குறதுக்கு கடைக்கு போயிருப்பேன். என்கிட்ட இல்ல சீதா. பாக்கெட்ல ஏதோ 100 150 தான் இருக்கும். எப்படி பொருளை வாங்கி செய்ய போறோம்? என்ன யோசிக்கிறீங்க? பாரு சீதா, இத்தனை வருஷத்துல நாம எவ்வளவு செலவு பண்ணிருப்போம். இப்ப பாரு, ஒரு 2000 ரூபாய்க்கு எப்படி யோசிச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. முன்னெல்லாம் உன் கையில காதுல கழுத்துலன்னு தங்கமா போட்டிருந்த, இப்போ எல்லாம் கவரிங். நம்ம வீட்டுல ஒரு பொட்டு தங்கம் இல்லை. ஏன் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட ஒரு 1000 ரூபாய் இல்லை. இது உண்மையிலேயே நம்ம வீடா? நம்ம கையில ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துருக்கோம். என்னங்க நீங்க அதை இது யோசிச்சுட்டு இருக்கீங்க? விடுங்க. ஆமா, நீலகண்ட அண்ணன் கிட்ட எதுவும் கேட்டு பாப்போமா? அவங்கிட்ட இருக்காதுமா. அவனே டீ செலவுக்கு மட்டும்தான் வச்சிருப்பான். நம்ம நிலைமை ஒரு 2000 ரூபாய் கூட ஒருத்தர் இல்லாம போச்சு. தாத்தா, டேய், என்னடா இங்க? நீ ஸ்கூலுக்கு போலையா? இல்ல தாத்தா, மழை வந்தனால ஸ்கூல் லீவ் விட்டாங்க. உள்ள வாடா. டேய், என்னடா கையில உண்டியல்? நீங்க பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. உண்டியல் தாத்தா, இது ஃபுல்லா காசு இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தான். டேய், வேண்டாம்டா, நீ எடுத்துட்டு போயிரு. தாத்தா, நீங்க எங்க அப்பாவோட காசை வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இது எங்க அப்பா காசே இல்ல, உங்களோட காசு தான். நீங்க 2 பேரும் நான் டெய்லி ஸ்கூலுக்கு போறப்ப காசு கொடுப்பீங்கல்ல, அந்த காசு எல்லாத்தையும் இதுக்குள்ள நான் சேர்த்து வச்சிருக்கேன். எடுத்துக்கோங்க தாத்தா. சீதா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு தெரியாமல சொல்லியிருக்காங்க.
இந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவும் பொறுப்பும் கூட பெரியவங்களுக்கு இல்லாம போயிடுச்சுல்ல. வேண்டாண்டா, இதை நீயே வச்சுக்கோ. நான் ஏற்கனவே உங்க அப்பனுக்கு கடன்காரனா இருக்கேன். இப்ப உனக்கும் கடன்காரன் ஆகணுமா? வேண்டாண்டா. இது உங்களோட காசு தாத்தா. இப்ப நான் தான் இதை உங்களுக்கு திருப்பி தரேன். இருங்களேன். விஜய் 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 நில்லு. இங்க வா, இங்க வாடா. என்ன பாட்டி? என்னடா உங்க தாத்தா பாட்டி மேல அப்படியே பாசம் பொங்கி வழியுது? இல்லையே. நான் தான் பாத்துனேன். அப்படியே நீ உண்டியல உடைச்சு அவங்களுக்கு காசு கொடுக்கல? நானா? உண்டியலா? எப்ப கொடுத்தேன்? அடேங்க அப்பா, உங்க அப்பனையே மிஞ்சிட்டடாப்பா. டேய், நான் தான் பாத்தனே. பாட்டி, நான்லாம் எதுவும் தரல. இந்த பாரு, இப்பவே உங்க அப்பா அம்மாக்கு போனை போட்டு சொல்றனா இல்லையான்னு பாரு. சொல்லுங்க, நானும் சொல்லுவேன். நீயும் சொல்லுவியா? என்ன சொல்லுவ? வீட்ல 4 நாளைக்கு முன்னாடி அப்பா 500 ரூபாய் காணும்னு தேடிட்டு இருந்தார்ல. ஆமா, அத பத்தி எனக்கு என்ன தெரியும்? அத நீங்க தானே எடுத்தீங்க. நீ எப்படா பார்த்த? இருங்க இருங்க, நான் அப்பா கிட்ட சொல்றேன். அடடடடா, தவளை தான் வாயால கெடுன்னு சொல்லுவாங்க. என் வாயில நானே எனக்கு எடுத்துக்கிட்டேன் போல இருக்கே. கடவுளே, மருமக வேற ஏற்கனவே நடு ரோட்ல உட்கார வச்சுட்டான். இப்ப என்ன பண்ண போறானோ ஒண்ணுமே புரியலையே. ஐயோ கடவுளே. என்னங்க, வாங்களேன் கொஞ்சம். நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீங்க இங்க நின்னுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீதா, நம்ம பொடி பிராண்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பேரு? சீதா மிக்ஸ். இந்த பேரு வைக்கிறதுக்கா அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன சீதா, நானும் இதெல்லாம் செய்யணுமா என்ன? நீங்க தானே 1000 ரூபாய்க்கு ஒரு பாட்டில்னு சொன்னீங்க, வந்து செய்யுங்க. உமா 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 உமா, என்ன? ஹார்லிக்ஸ் வாங்க 20 ரூபா வேணும், அவ்வளவுதானே? ஐயே, ஹார்லிக்ஸ் எல்லாம் இல்ல, இது வேற மேட்ரு. நேத்து உன் ஃப்ரெண்டு வந்தால, ஆமா, நேத்து சாப்பிட பொடி வேணும்னு கேட்டால, அதான் முடியாதுன்னு சொல்லியாச்சுல, அதுக்கு என்ன இப்ப? அவ உன் மாமியார் கிட்ட போய் ஒவ்வொன்னுலயும் 2 பாட்டில் வேணும்னு 10 பாட்டில் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்கா. நான் தான் அவகிட்ட அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனனே. அட, நீ வேற, உன் பேச்சு அவ எங்க கேட்டா? நேரா அவங்க கிட்ட போய் இதெல்லாம் வேணும்னு சொல்லி சொன்னா. அதுக்கு அவங்க ஒண்ணும் ஒத்துக்கலல்ல.
ஆரம்பத்துல அவங்க ஒத்துக்கதான் இல்ல. அப்புறம்தான் உன் ஃப்ரெண்டு பாட்டிலுக்கு 1000 ரூபான்னு சொல்லி 10 பாட்டில் சொன்ன உடனே 10,000 ரூபாய் வருதுன்னு சொல்லி அப்படியே அந்த ஆள் வந்து அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிட்டான். இன்னொரு விஷயமும் கேளு. இந்த மேட்ரு உனக்கு தெரியக்கூடாதுன்னு நீ ஆபீஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டான். அவளும் சரிங்க உமா கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போறா. பாரு, இப்ப அவ வர நேரம் தான். கையில 1000 ரூபாய் இருந்தாலே அந்த ஆளு ஆடுவான். இப்ப 10,000 ரூபாய் வந்தா போச்சு. இந்த மாசம் முழுக்க அப்படியே கோல சொலங்கைய கட்டிட்டு ஆடுவான். ஓ அப்படியா சங்கதி? அந்த ஆளுகிட்ட போய் நான் தான் சொன்னேன்னு சொல்லி என்ன போட்டு கொடுத்துறாதம்மா. அவன் மறுபடியும் சவுக்கு தூக்கிட்டு வந்துட போறான். ஐயோ கடவுளே. அவங்க 2 பேரும் 10,000 ரூபாய் வருதுங்கிற ஆசையில விடிய விடிய மாங்குன்னு அரைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுங்க அப்படியே அங்கேயே இருக்கட்டும். நீ இப்படியே வாசல்ல நின்னு உன் ஃப்ரெண்டு வந்த உடனே அவங்கள பார்க்க விடாம அப்படியே திருப்பி அனுப்பி வச்சிடு. பாட்டில் இருக்கிற பொடிய வச்சு ஆயுசுக்கும் புளி சோறும் லெமன் சோறும் தின்னுகிட்டே இருக்கட்டும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோயே, அப்படியே எல்லாத்தையும் எடுத்து அப்படியே தலையில கொட்டி அபிஷேகம் பண்ணிக்கிட்டோம். பாரு வர. ஹே உமா, இப்பதான் கிளம்புறியா? வாடி வா. நேத்தனே நான் வரதுக்குள்ள நீ போயிட்ட. ஹே, இப்ப உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். இந்நேரம் நீ ஏர்போர்ட்டுக்குள்ள போயிருக்கணும். இல்லடி, போற வழியில உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தியா இல்ல புளியோதரை மிக்ஸ் வாங்க வந்தியா? அது வந்து உமா உன்கிட்ட சொல்லாம செஞ்சது. இத பாரு பூஜா, இது உனக்கு வெறும் சாதாரண பருப்பு பொடி. ஆனா எனக்கு இது பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஏய், காரணம் இல்லாம நான் உங்ககிட்ட சண்டை போட்டு பேசாம இருக்கேன். நீ இப்ப உங்ககிட்ட வாங்கிட்டு ஜாலியா போயிருவ. நீ போனதுக்கு அப்புறம் அந்த ஆள் அதை காட்டி காட்டி சொல்லி என்ன வெறுப்பேத்திட்டு இருப்பான். பேசாம நீ கிளம்பி போயிட்டே இரு. இல்ல உமா, உன்கிட்ட ஒன்னும் தேவையில்ல. என்கிட்ட சண்டை போட்டு பேசாம இருப்பாரு. ஆனா என் ஃப்ரெண்டு கொடுக்குற 10,000 ரூபாய் மட்டும் வேணுமா? இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? சாரி உமா, நான் அவங்களை எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிட்டேன்டி. வாங்கலன்னா அதெல்லாம் வீணா போயிடும்ல. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. அதுங்க பாத்துக்கோங்க. நீ கிளம்புற வழியை பாரு. கிளம்பு. சரிடி, நான் கிளம்புறேன். அப்பா போயிட்டா. இவங்க எப்படி இதை அவகிட்ட விக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். என்ன சீதா இன்னும் வராம இருக்கா? அதாங்க எனக்கும் புரியல. சீதா, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் இருக்கா? இல்ல, நான் வாங்கல. மத்தியானம் ஃப்ளைட்டுன்னு சொன்னா ஒருவேளை லேட் ஆயிருச்சுன்னு ஏர்போர்ட் போயிருப்பாளோ? அப்படிலாம் இருக்காதுங்க. அதான் அவ்வளவு உறுதியா சொல்லிட்டு போனால. சீதா, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாயேன்.
என்னங்க என்னங்க இன்னும் வரல? என்னாச்சுன்னு தெரியலையே சீதா. உமா, கண்ணு உமா, உமாமா. என்னம்மா? உமா, காலையில இருந்து இவங்க 2 பேரும் யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரியே இருக்கு. ஓ, யாருக்காக வெயிட் பண்றாங்களா? இந்த பார், பேசாம போயிருங்க. உங்ககிட்ட நாங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அவசியம் இருக்கிறதுனால தான் நான் கேக்குறேன். கோட்டை போட்டு வீட்டை பிரிச்சு நாங்க தேவையில்லைன்னு சொல்ல தெரியுது. ஆனா எங்க பக்கம் இருந்து வர பணம் மட்டும் உங்களுக்கு இனிக்குதோ? இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? இதெல்லாம் திருட்டுத்தனமா இல்லையா உங்களுக்கு? என்ன இந்த பாரு, இந்த திருட்டு கிருட்டுன்னு தேவையில்லாம பேசாத சொல்லிட்டேன். என்ன அவ தேவையில்லாம பேசுறா? அவ வீட்டுக்கு வந்து அவ ஃப்ரெண்டு கிட்டயே அத பண்ணி தரேன் இத பண்ணி தரேன்னு சொல்லி 10,000 ரூபாய் அடி போட்டா அதுக்கு பேரு என்னவா? அவ நேரம் ஃளைட் ஏறி இருப்பான். நீங்க 2 பேரும் இந்த பாட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு பூஜை பண்ண வேண்டியதுதான்.